அப்படிங்கிறது எலக்ட்ராடுங்க, 60 அப்படிங்கிறது மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு இரும்போட அடர்த்தி, அதை தான் நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது 1 அப்படிங்கிறது ஆல் பொசிஷன். இந்த பொசிஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பொசிஷன் அப்படிங்கிறது பிளாட், வெர்டிகல், ஹாரிசான்டல், ஓவர்ஹெட். அடுத்தது 3 அப்படிங்கிறது பிளக்ஸ், கரண்ட் அண்ட் பொலாரிட்டி. இது மூணுத்தையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வெல்டிங் ராட எதுக்கு நம்ம எப்படி இந்த, அதாவது இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இதை வந்து பக்கத்துல க்ளோஸ்ல காட்டுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்துல இதை வந்து கொஞ்சம் கிளியரா காட்டு. இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவா இந்த வெல்டிங் ராட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த வெல்டிங் ராட்ஸை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இரும்பு, பட்டை இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை ஹை டென்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசிபி இல்ல வந்து பெரிய பெரிய கிரேன், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாமா, இந்த மிஷினை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கு ரெக்டிஃபயர் இருக்கு, நிறைய வெல்டிங் மிஷின்ஸ் இருக்கு. வெல்டிங் ராட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, 7018 சொல்லியிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட 70,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச் மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரென்த்ல இருக்க வெல்டிங் ராடை கொண்டு போய் தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா